பிரைஸ் அலாட் கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இன்றைய வேத வசனம் மார்க்கு சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்து 17ஆம் வசனம் வரைக்கும். அவர் நடந்து போகையில் அல்பாவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருப்பதைக் கண்டு எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றார். அப்பொழுது அவனுடைய வீட்டிலே அவர் போஜன பந்தியில் இருக்க அநேகர் ஆயக்காரர்களும் பாவிகள் அவரோடு கூட வந்திருந்தபடினால் அவர்களும் இயேசுவோடு கூட அவர் சீசரோடு கூட பந்தியில் இருந்தார்கள். அவர் ஆயக்காரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறதை வேத பார்கரும் பரிசனம் கண்டு அவருடைய சீசர் நோக்கி அவர் ஆயக்காரோடு பாவிகளோடு போஜனம் பண்ணுகிறது என்னவென்று கேட்டார். இயேசு அதை கேட்டு பிணியாளிக்கு வைத்தியன் வேண்டியதல்ல, சுகம் உள்ளவர்களுக்கும் வேண்டியது இல்லை, நீதிமான்கள் அல்ல பாவிகளே மனம் திரும்புவதற்கு அழைத்து வந்தேன் என்றார். அதாவது ஏசப்பா ஒரு லேவியோட வீட்டில் அங்கே போஜன பந்தியில் இருக்கனால அங்கே அநேகர் ஆயக்காரங்கிறாங்க, பாவிகள் இருக்காங்க. ஏசப்பா அவங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது சீசருக்கும் அவங்க கூட இருக்கிறாங்க. இதை கண்டு அதை அவங்க அந்த ஆயக்காரோட பாவியோட ஏசப்பா சாப்பிட்றத கண்டு உடனே அந்த வேதப்பா இருக்கிற அந்த பரிசை பார்த்து உடனே சீசரை பார்த்து சொல்கிறார், இவரெல்லாம் ஆயக்காரோட பாவியோட சாப்பிட்றாரு சொல்லி சீசரை பார்த்து கேட்கும்போது ஏசப்பா அதை கேட்டு உடனே அதாவது அந்த வேத பார்கருக்கும் அந்த பரிசருக்கு கத்தர் பதிலடி கொடுப்பாரு. இந்த வேத பார்கர் அந்த பரிசு எப்போவுமே கத்தரை சோதிக்கப்படி வருவானுங்க. ஏதாச்சும் ஒன்று கத்தரை சோதிக்கப்படி சொல்லுவானுங்க. கத்தரை அவங்க பதிலடி வச்சு திருப்பி அனுப்புவார். அதே போல் அவங்க கேட்குறாங்க. ஏசப்பா அவங்களை பார்த்து சொல்கிறாரு, அதாவது ஒருத்தனுக்கு சுகம் உள்ளவனுக்கு வைத்தியம் தேவையில்லை, வியாதி பட்டவனுக்கு தான் வைத்தியம் தேவைப்படும். அது மட்டும் அதாவது நீதிமான் அல்ல, நான் பாவிகளே மனம் திரும்பி அழைத்து வந்தேன். எல்லாம் பாவிகளை நேசிக்கிற ஒரு பாவிகளை விரும்ப தள்ளுவதில்லை, நான் பாவிகளை ஆயக்கார நேசிக்கிற தேவனாக சொல்லி ஏசப்பா அவங்க பதிலடி வச்சு அந்த வேத பார்க்கறக்கும் அந்த பரிசருக்கும் ஏசப்பா பதிலடிச்சு அனுப்புகிறாரு. அவர் பாருங்கள், பாவியை நேசிக்கிற தேவனாக இருக்கிறாரு. இன்றைக்கி நம்மளோட வாக்கோட சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, அந்த பாவத்தை விட்டு ஏசப்பா பக்கம் நம்ம மனம் திரும்பி ஏசப்பா என் பாவத்தை மன்னிங்க சொல்லி நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்ம பாவத்தை மன்னிச்சு நம்ம ஏற்றுக்கொள்வார். நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தால் சரி, எப்படியாப்பட்ட அடிமைத்தனத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் விட்டுட்டு ஏசப்பா பக்கமாக மனம் திரும்பினாலும் உங்களை ஒருபோது கைவிடாரு. பாவிகள் நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது 100 ஆடில் ஒரு ஆடு காணாமல் போச்சு. அவர் அந்த 99 ஆடை பற்றி கவலைப்படாமல் ஒரே ஒரு ஆடு, அந்த ஆடை தேடி ஏசப்பா போகிறாரு. ஏன்னா ஒரு பாவி கூட சரி, ஒரு ஆத்மா கூட அவர் அழிந்து போவது சித்தமே இல்லை, ஒரு ஆத்மா நரகத்துக்கு போவது சித்தமே, எல்லாம் பரலோகத்தில் வரணும். அவரோட கூட பந்தியில் அவரோட சந்தோஷம் பண்ணாதான் அவர் ஆசைப்படுறாரு. இன்றைக்கி நம்மளோட வாய்ப்புள்ள சரி, நம்ம எப்படியாப்பட்ட பாவத்தில் இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு நம்ம பேச திரும்பும். அதாவது ஒரு பாவியை நேசிக்கிறது அவர் ரெடியாக இருக்க, நம்ம தான் பாவத்தை விட்டுட்டு அவர் பக்கமாக திரும்ப மாட்டோம். நம்ம தான் இந்த பாவத்தை விட்டுட்டு ஐயோ இந்த பாவத்தை நம்ம எப்படி போகுது, இந்த அடிமத்தை எப்படி போக முடியும், ஏசப்பா எப்படி எடுத்துப்பார் சொல்கிறார். ஏசப்பா சொல்கிறாரு, நீங்கள் எப்படியாப்பட்ட பாவத்திலும் சரி, எப்படியாப்பட்ட அடிமத்தை இருந்தாலும் சரி, அதை விட்டுட்டு என் பக்கமாக நீங்கள் வாங்க, நிச்சயமாக உங்களை ஏற்றுக்கொள்கிறேன். உங்கள் பாவத்துலேருந்து உங்களுக்கு நான் உங்களை மீட்டு உங்களை ரட்சிப்பாக கொடுறேன், உங்களை நீதிமான ஆக்கிற சொல்லி கத்த சொல்கிறாரு. நீங்கள் நம்மளோட வாழ்க்கையில் சரி, எப்படியாப்பட்ட பாவத்தினாலும் சரி விட்டுட்டு ஏசப்பாக்கம் மனம் திரும்பும். நிச்சயமாக கத்தர் நம்மளை பாவத்தை மன்னிப்பார், நம்மளையும் எடுத்து கத்தர் பயன்படுத்துவார். கத்தர் நம்மளை நம்மளோட பாவங்களை ஏற்றுக்கொண்டு அவர் நீதியை மேலே செலுத்தி நம்மளும் அவர் கூட பந்தியில் பரவ செய்யும்படி செய்வார். ஆமென்.